முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் திமுகவைச் சேர்ந்தவர்கள் சிலர் 15 முதல் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியுள்ளதாகவும், ஆட்சி அமைப்புக்கு முன்னதாக தற்போது அமைச்சராக இருக்கும் கமலி உள்ளிட்டோரிடமும் பேரம் பேசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எம்எல்ஏக்களுக்கு ரூபாய் 35 கோடி முதல் ரூபாய் 50 கோடி வரை தருவதற்கு முன்வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழ்நாடு அரசியலில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியில் தவேக எம்எல்ஏ இளையராஜா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜை சந்தித்து புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் யூடியூபரும் தேர்தல் வியூக அமைப்பாளருமான சென்னையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் தன்னை செல்போனில் சில தினங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டார். அப்போது அவர் மக்கள் பணியை செய்யக்கூடாது என்றும் அதற்காக 35 கோடி ரூபாய் வரை லஞ்சம் தருவதாகவும் கூறினார். மேலும் இந்த தகவலை வெளியில் சொன்னால் பின் விளைவுகளை சந்திக்க மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் நேரிடும் என்றும் மிரட்டினார் என புகாரில் தெரிவித்து இருந்தார். இந்த புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவிட்டார். இதன் பெயரில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் எம்எல்ஏ இளையராஜா கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மை என தெரிய வந்தது. இதையடுத்து யூடியூபர் திருநாவுக்கரசை போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின்படி திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அவரின் சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அதனால் அவர்களிடமும் விசாரணை நடத்த சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் 15 முதல் 20 வரையிலான தவேக எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மூவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.